Vivaha, the Chennai Silks. தமிழ்நாட்டுக்கான காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதிய தலைமுறைக்கு பிரத்யேக தகவல் கிடைத்திருக்கிறது. மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதியோர் உதவித்தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். ஒரே குடையின் கீழ் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையின் அம்சங்கள் என்னென்ன என்பது தொடர்பாக பார்க்கிறோம். அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு 10 விழுக்காடாக உயர்த்தப்படும் என அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்த டியூஷன் அக்கா திட்டம் கொண்டுவரப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு 10 விழுக்காடாக உயர்த்தி வழங்கப்படும் என்று காங்கிரசின் தேர்தல் அறிக்கையில் இருப்பதாக தெரிகிறது. அரசு பள்ளிகளில் AI உதவியுடன் கல்வி பயிலும் வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வேளாண் விளைபொருட்கள் வீணாவதை தடுக்க நவீன கட்டமைப்புகள் உருவாக்கப்படும் என்றும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. விவசாயிகளுக்கு விரைவான பயிர் காப்பீடு வழங்கப்படும், விளைபொருட்களுக்கு கூடுதல் விலை உள்ளிட்ட அறிவிப்புகள் காங்கிரசின் தேர்தல் வாக்குறுதியில் இருக்கின்றன. இணைய குற்றங்கள், போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காங்கிரசின் தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. நகர்ப்புறங்களில் 24 மணி நேரமும் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையின் அம்சங்கள் என்ன என்பது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு பிரத்யேக தகவல் கிடைத்திருக்கிறது. அதில் நகர்ப்புறங்களில் 24 மணி நேரமும் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என காங்கிரஸ் கூறியிருக்கிறது. மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் வாக்குறுதியில் இருப்பதாக தெரிகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையின் அம்சங்கள் என்ன என்பது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு பிரத்யேக தகவல் கிடைத்திருக்கிறது. நகர்ப்புறங்களில் 24 மணி நேரமும் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என்றும் காங்கிரசின் தேர்தல் வாக்குறுதியில் இருக்கிறது. நகர்ப்புற மக்கள் அனைவருக்கும் வீட்டு வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் காங்கிரசின் தேர்தல் வாக்குறுதியில் இருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக திரு கார்த்திக் சிதம்பரம் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை தொடர்பாக புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்னென்ன சார்? அதுல என்ன இருக்குன்னு இப்ப என்னால சொல்ல முடியாது. ஏன்னா எங்களுடைய ப்ரொசீஜர் டிராப்ட ஏஐசிசிக்கு அனுப்பணும். காங்கிரஸ் பிரசிடென்ட் இருக்காருக்கு அனுப்பியிருக்கோம். அவங்க அப்ரூவல் கொடுத்த அப்புறம் தான் அதுல என்ன இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனா இது ஒரு வருங்காலத்துல பொதுமக்கள் உடைய முன்வைத்து தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கை. இது வருங்காலத்துல இது ஒரு ப்ளூ பிரிண்டா இருக்கும். காங்கிரஸ் இந்த இஷ்யூஸ் எல்லாம் பேசுறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்டா இருக்கும்னு நம்புறோம். ஆனா ஸ்பெசிபிக்ஸா இப்ப என்னால சொல்ல முடியாது. ஏன்னா எங்க புரோட்டோகால் படி அது ஏஐசிசி அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது பார்ட்டியோட மேனிஃபெஸ்டோவா மாறும். தமிழகத்துல கூட்டணி ஆட்சி இல்லை என்று முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டு விட்டார். இந்நிலையில் தமிழக காங்கிரஸ் சார்பாக தேர்தல் அறிக்கை என்பது என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது? எதனால தனியாக காங்கிரஸ் சார்பாக தேர்தல் அறிக்கை? எல்லா கட்சியுமே தனியா தான் தேர்தல் அறிக்கை தயார் பண்றாங்க. அதனால நீங்க இது புது கிடையாது. காங்கிரஸ் கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலில், அதுக்கு முந்தின சட்டமன்ற தேர்தலில், அதுக்கு முந்தின சட்டமன்ற தேர்தலையும் அறிவிச்சிருக்க தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கோம். இது நாங்க எங்களுடைய மனதுல எதெல்லாம் முக்கியமான விஷயங்களோ அதை ஹைலைட் பண்ணி எங்க தேர்தல் அறிக்கை இருக்கோம். அதுக்கப்புறம் வருங்கால கட்டத்தில் இந்த இஷ்யூஸ் எல்லாம் நாங்கள் ஹைலைட் பண்றதுக்கு இது ஒரு ப்ளூ பிரிண்டா இருக்கும்ன்ற நம்பிக்கையில பண்றோம். அரசாங்கத்துல பங்கேற்கிறோமா இல்லையான்றது வேற விஷயம். யார் அரசாங்கமா இருந்தாலும் நாங்க சொல்ற விஷயங்களை நாங்க வலியுறுத்துவோம். நாங்க இந்த தேர்தல் அறிக்கையில போட்டிருக்க விஷயங்களை நாங்க வலியுறுத்துவோம். இது காமன் பீப்புள் இஷ்யூஸ், எல்லாருக்கும் இது பொதுவான விஷயங்களை தான் நாங்க எழுதியிருப்போம் இந்த தேர்தல் அறிக்கையில. ஆனா அதுல டீடைல்ஸ் ஏஐசிசி அப்ரூவலுக்கு அப்புறம் தான் எங்களால சொல்ல முடியும். இணைப்பில் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கார்த்திக் சிதம்பரம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா, the Chennai Silks.